வணக்கம் நண்பர்களே! சில இம்பார்ட்டன்டான விஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரோமன் ரெயின்ஸ் மேட்ச்சு அப்புறம் இந்த டீமன் ஃபெலர் இன்னும் இருக்கிறது லெஜெண்ட்ல ரேண்டி மட்டும் தான். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஃபின் பேலர்லேருந்து ஆரம்பிச்சுருவோம். ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஹைப் குடுக்குற மாரி ஃபேன்ஸ் மத்தியிலேயே ஃபின் பேலர கொஞ்சம் ஈர்ப்ப காட்டிட்டாங்க. ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா, வேற லெவல் சப்போர்ட் குடுத்தாங்க ஃபின் பேலருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, கடைசியில சொதப்பிட்டானுங்க. கெவின் ஓவன்ஸ கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு. பட் ஃபின் பேலருக்கு அப்செட்டா இருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டைமும் போஸ்ட் கமெண்ட் பண்றது, கம்மிங் சூன் அது இதுன்னு வச்சிருக்காரு. ஃபின் பேலர் சம்மர் ஸ்லாம் தோத்ததுக்கு அப்புறம் கூட டீமன் பேலர் கம்மிங்ன்ற மாரி கூட ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு போல. WWE இவரு ரெக்வெஸ்ட் பண்றாரு போல. டீமன இறக்குங்கடா, இறக்குங்கடா. இவ்வளோ வருஷம் என்ன வீணாக்குனதெல்லாம் போதும். எனக்கும் ஏதாவது பண்ணுங்கடான்ற நிலைமையில இருக்காரு போல. மேபி வாய்ப்பு இருக்கு டீமன் பேலர கொண்டு வரதுக்கு. ஏன்னா ஃபின் பேலர் இப்ப சப்போர்ட் வருது. இன்னும் WWE கொஞ்சம் காக்க வைக்கிறாங்க போல. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா ஃபுல் சப்போர்ட் இருக்கும்ல. பட் ஃபின் பேலருக்கு மோஸ்ட்லி ஒரு பாதி, ஒரு முக்காவாசி சப்போர்ட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வேணும்னா ஃபின் பேலருக்கு இன்னும் கொஞ்சம் அவர ஏமாத்தணும். இன்னும் கொஞ்சம் அவருக்கு புஷ் குடுக்காம இது பண்ணணுன்ற இருக்காங்க போல. ஆனா எம்மா நாளைக்குடா! ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது நமக்கே ஒரு மாரி தான் இருக்கு. பார்க்கலாம் ஃபின் பேலருக்கு இதுக்கப்புறம்னாச்சும் ஏதாவது பண்றானுங்களா இல்லையான்றத ஸ்மாக் டவுன்ல தான் தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுதான் இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. எல்ஏ நைட்ட எப்படியா இருந்தாலும் ரோமன் கூட கோத்து விட்டுருவாங்க. ரோமன் ரெயின்ஸ் செத்து போனோனே எல்ஏ நைட் தான்ப்பா மோத போறாங்கன்ற மாரி இருந்துச்சு. இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டாரு எல்ஏ நைட் வந்து ரோமன் ரெயின்ஸ. ஆனா இது எதுல நடக்கும் என்னான்றது தெரியல. ரோமன் ரெயின்ஸுக்கு மண்டே நைட்ரால ஒரு மேட்ச் இருக்கு கைஸ். அது வரப்போற மண்டே நைட்ரா என்னன்னு தெரியல. லூச்சா லிப்ரே அதாவது இந்த ட்ரிபிள் ஏக்கு போறாருப்பா ரோமன் ரெயின்ஸு. அதில ஏதோ டோர்னமெண்ட்டோ ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க. அதில வின் பண்றவங்க ரோமன் ரெயின்ஸ் கூட இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மண்டே நைட் ரால. செத் ராலன்ஸ் எப்போ மோதுவார்ன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியூட பெருசா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சம்மர் ஸ்லாம்ல செத் ராலன்ஸ்ன்ட்டேன் பாருங்க. இவரு எல்ஏ நைட். எல்ஏ நைட் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மனி இன் தி பேங்க்ல மோத வைக்கலாம்ன்ற மாரி இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் வேணான்னு நினைக்கிறேன். ஏதாவது மண்டே நைட் ரால இவங்களுக்குள்ள மேட்ச் வச்சுட்டு, எல்ஏ நைட்ட அந்த டோர்னமெண்ட்ல போட்டு மனி இன் தி பேங்க்க வின் பண்ண வச்சா நல்லாயிருக்கும். இவனுங்க அத விட்டுட்டு இப்படி பண்ண பார்க்குறானுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமா எல்ஏ நைட் தான் மனி இன் தி பேங்க்க வின் பண்ணுவாருன்ற மாரி பொரளி போயிட்டுருக்கு. ஆனா 3 வருஷமாவும் வேற ஒருத்தவங்க போய் தட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. மனி இன் தி பேங்க்னாலே எல்ஏ நைட் தான் அப்படின்ற மாரி இருக்கு. அதான் பில்லா ராம் சொல்லுவாரு பாருங்க. நம்ம தான் எப்பயுமே எல்லாமே நம்ம தான்ற மாரி மனி இன் தி பேங்க்னாலே எல்ஏ நைட் தான்ற மாரி இருந்தாரு. பட்டு இப்போ எல்ஏ நைட்டுக்கு வேலை இல்லாத மாரி இருக்கு. இங்க ரோமன் ரெயின்ஸ் கூட இதில சேர்த்து விட்டது நல்லா ஏன் ப்ரோ சேர்த்து விட்டா இவரு வின் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பே இல்லைங்க. ரோமன் ரெயின்ஸ் தான் எப்படியும் சாம்பியன்ஷிப் ரீட்டெயின் பண்ணுவாரு. அதுக்கு எதுக்கு இவரு சாம்பியன்ஷிப்புக்கு போகணும் மனி இன் தி பேங்க்ல. அந்த மனி இன் தி பேங்க் பொட்டி வின் பண்ணாலும் கண்டிப்பா சாம்பியன்ஷிப் வின் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 லெஜண்ட்ட WWE வாண்டடா இது பண்ண மாரி தான் இருக்கு. புஷ் குடுக்காம 3 பேத்தையுமே பாருங்க, ஒருத்தவங்கள தவிர்த்து மீதி 2 பேர் ரொம்ப கஷ்டப்பட்ட மாரி இருக்கு. ஏஜே ஸ்டைல் 10 வருஷம் இருந்தாரு. ஆனா இவரு பெரிய மெட்டீரியலு. ஏன்னா பையன் அந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரு. பெரிய பெரிய இதுவும். நல்ல சண்டை போட்டிருக்காரு. எல்லா சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணியிருக்காரு. ஆனா புஷ் ஒரு குரோரா குடுக்கல. 5 வருஷம் குடுத்தாங்க. 5 வருஷம் சும்மாவே வச்சிருந்தாங்க. ரிட்டயர் ஆயிட்டாரு. ஜான்சினா அந்த மாரி தான். சும்மா இருக்கவங்க ஃபியூச்சர்னு தோக்க வச்சுட்டே இருந்தானுங்க. அவரு கடுப்பாயிட்டு கொஞ்சம் வருஷம் வராம வந்துட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் டூர் ப்ளே பண்ணி வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா, அவர் கெரியரையும் முடிச்சுக்கிட்டாரு. ஜான்சினா பெரிய லெஜண்ட் தான். இன்னும் 2 வருஷம் கூட நான் இருந்திருப்பேன்னு சொல்ற மனுஷன, ஒண்ணுமே தராம இது பண்ணி இப்போ WWEல இவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இடத்த புடிச்சாரு. பிராக் லெஸ்னருக்கும் அந்த மாரி தான். பிராக் லெஸ்னர் சின்ன சின்ன ரெஸ்லருக்குலாம் தோக்க வைக்கிறாங்கன்றது மன கஷ்டம். ஒபாஃபெமி இல்ல அதுக்கு முன்னாடிலாம் கோடி ரோஸ் கிட்ட தோக்க வைக்கிறது 2 டைமு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் அப்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பிராக் லெஸ்னர்லாம் கன்டினியூஸா எல்லா மேட்சும் ஜெயிக்கணுன்ற மாரி கேட்டிருந்தாரு. தோக்கலாம். அதுக்கேத்த மாரி ஃபீல்டு குடுத்து 1, 2 இதில தோக்கலாம். அதனால தான் பிராக் லெஸ்னரும் வரல. அதுக்கப்புறம் வந்தாரு. ஜான்சினாக்கோசரம் வந்து மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி, அதுக்கப்புறம் சரி நான் போறதே போறேன். ஒரு ரெஸ்லர வளர்த்து விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒபாஃபெமி வளர்த்து விட்டு போனாரு. இப்போ ஃபைனலி ரேண்டி ஆர்டன். அந்த செட்டுல அந்த பீக் எரால இருந்தவங்க இவங்க 4 பேர் தான். இப்போ ஏஜே ஸ்டைல் இப்போ தான் இருந்தாரு. மீதி இவங்க 3 பேரு. இப்போ ரேண்டி ஆர்டனும் கிட்டத்தட்ட கெரியர் எண்ட் ஆஃப் பண்ற நிலைமைக்கு வந்துருவாரு. என்ன ப்ரோ சொல்ற? ரியாலிட்டி காலமே ரேண்டி ஆர்டன் ஏன்னா 5 வருஷம் இருக்கிறேன்னாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிய போகுது. இந்த 5 வருஷத்துல ஒரு டைம் கூட சாம்பியன்ஷிப்பே குடுக்கல. இப்போ இந்த 2 வருஷத்துல ஒரே டைம் தான் குடுத்து இவர 15 டைம் சாம்பியன் ஆகி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
தலைவன் என்னால் முடிஞ்சால் நான் இன்னும் கூட சண்டை போடுறேன்னு சொல்கிற வேண்டிய மனுஷன். கிட்டத்தட்ட WWE அதிக வருஷம் 30 வருஷம் கிட்டத்தட்ட இருக்க போகிறது இவர் ஒண்டி தான். ஆனால் இவருக்கே இந்த நிலைமைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான விஷயம். பை பை கைஸ்.